சற்று நேரம் சிந்தனைக்காக தெரிந்த ஒரு சில பகுதியை வாசிப்போம். மாதிரியான ஜீவிதம். மாதிரி அப்படிங்கும் போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போலதான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவர்கள் என்றாலே என்னதுதான்? யாருதான்? இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் அவருடைய மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம், நமக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா சிலவங்க பிறந்த உடனே சொல்லுவாங்க, இந்த குழந்தை யார மாதிரி இருக்கு, அவங்க அப்பா மாதிரி இருக்கு, அவங்க அம்மா மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்யறோம், நான் பார்க்கிறோம். அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட அவருடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய சாயலை, அவருடைய மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அவர் வேத வசனத்தின் வழியாக அநேக இடங்களில் அவர் சொல்லி தந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்ம இன்றைக்கு வேதத்தின் வழியாக தான் நம்ம சிந்திக்க போகிறோம். அந்த ஆண்டவராகிய கர்த்தரை நம்ம எப்படி பார்க்க முடியும், எப்படி அவருடைய மாதிரியை நம்ம பின்பற்ற முடியும் என்றால், வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, வேத வசனத்தை வாசிக்கும் போது, செய்திகளை கேட்கும் போது, செய்திகள் உலக செய்திகள் அல்ல, வேதத்தின் அடிப்படையில் வருகிற செய்திகளை கேட்கும் போது மட்டும்தான் நம்ம யாரை போல மாதிரியாக வாழ முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மாதிரியை நாம் என்ன செய்ய முடியும், நாம் பின்பற்ற முடியும். அதைத்தான் வாசிக்க போகிறோம், மாதிரியான ஒரு ஜீவிதம். அப்ப கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாதிரியான ஒரு ஜீவிதம் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதற்கு ஆதாரமான வசனங்களை வாசிப்போம். 1 தீமோத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் அது 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நீ எப்படி இருக்கணுமா, மாதிரியாயிரு. ஒரு மாதிரியை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயுக்கு எழுதும் போது, தீமோத்தேயு என்று சொல்லப்பட்டதான ஒரு தேவனுடைய அப்போஸ்தலன், அவர் மகனை போல அந்த தீமோத்தேயுவை அப்போஸ்தலனாகிய பவுல் நேசித்தபடினாலே அந்த ஊழியத்திற்கு வந்த உடனே நீ எப்படி நீ ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி இந்த பூமியில நீ வாழணும், எப்படி நீ கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாதிரியை அவர்கள் சொல்லி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை வாசிங்க அந்த வசனத்தை. இளமையை குறித்து, உன்னுடைய இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. இன்றைக்கு இளமை என்பது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பருவம். அந்த இளமை பருவம் தான் பிசாசுக்கும் ரொம்ப பிடித்தமான பருவம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ரொம்ப பிடித்தமான பருவம். இந்த 2 பருவமும் என் ஆண்டவராக, இந்த பருவம் இந்த 2ம் பிசாசுக்கு அது பிடித்தது. ஆனா நாம் யார் பக்கத்துல நம்ம இருக்கிறோமோ அவர்களை நம்ம என்ன செய்யலாம், பிரதிபலிக்க செய்யலாம். பிசாசுக்கு நம்ம பிரதிபலிக்க செய்யணும்னா நம்ம ஈஸியா செய்யலாம். இன்னைக்கு இந்த வசனம் அதைத்தான் சொல்கிறது, நாம் மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி வாசிமா தொடர்ந்து. உன் வார்த்தையில் நடக்கையில், ஆமா உன்னோட வார்த்தையிலே நீ எப்படி இருக்கணும், தேவனுக்கு பிரியமாய், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல தேவனுக்கு பிரியமான வார்த்தை அன்பு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அன்புன்னு வாயில வரும், ஆனா உங்களால என்ன செய்ய முடியாது, பிரதிபலிக்க செய்து தெரிய முடியாது. எவ்வளவு இருந்தாலும் சரி, குடும்பத்திலையும் பிள்ளைகளோடு கூட அன்பு செலுத்த முடியல, பிள்ளைகள் பெற்றோர்களோடு அன்பு செலுத்துவதில்லை. இன்னைக்கு சபையில் உள்ள மக்களை கூட ஒருவர் நம்ம என்ன செய்வது கிடையாது, அன்பு செலுத்துவது கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்ப நான் சொல்றதை விட்டுட்டேன். எல்லாரும் ஆராதனை முடிந்து கைகளை பிடித்து விசாரிங்க, நேசிங்க. போன வாரம் என் ஆலயத்துக்கு வரலன்னா இந்த வாரம் ஏன் வராம இருந்தீங்க, என்ன காரணம் அப்படின்னு விசாரிங்க. அதே போல இன்றைக்கு வராம இருக்கிறவங்க போன் பண்ணி நீ விசாரிங்க. எல்லாரோட போன் நம்பரைகளையும் எழுதி வாங்கிக்கோங்க. இப்படி இல்லைன்னா சொல்லியிருக்கேன். ஆனா யாரும் அதை என்ன செய்வதில்லை, அந்த மாதிரியை பின்பற்றுவதில்லை. அப்படின்னா அர்த்தம் என்ன, நமக்குள்ள என்ன கிடையாது, அன்பு இல்லைன்னு அர்த்தம். சிலர் சொல்லுவோம், யாருமே பேசுறது இல்லை அப்படின்னு. இப்ப நான் எல்லாரோட கூட நான் பேசுவேன். இங்க ஒரு சில அம்மா இருக்காங்க, எல்லா வாரத்திலையும் வந்துருவாங்க. எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் பாருங்க, அவங்க பாரத்தோடு வந்து அந்த வரிசையில நின்று ஒரு ஜோம் பண்ணி போனாதான் அவங்களுக்கு ஒரு சமாதானம். அதுல நான் சந்தோஷப்படுகிறேன். அப்படி இதுதான் அன்பு. தேவனுடைய அன்பை நம்ம பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு பெரிய ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அன்பிலும் அடுத்து ஆவியிலும். ஆமா, ஆவி அப்படின்னா என்ன, 2 ஆவி இருக்கு இன்னைக்கு. பிசாசுடைய ஆவி இருக்கு, பரிசுத்த ஆவி இருக்குது.
அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு நமக்கு என்ன செய்யணும்? வேணும். அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு ஒரு மனுஷனுக்கு இருந்தால்தான் இதுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா மாதிரிகளையும் நம்ம என்ன செய்ய முடியும்? பின்பற்ற முடியும். அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த பிரசன்னம் நமக்குள் இருக்கும் என்றால் வேறொரு ஆவி நமக்குள் வரவே செய்யாது. காரணம், அந்த பரிசுத்த ஆவி நமக்குள் வேறொரு ஆவி வராதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? தடுத்து பொய்யின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, அன்பில்லாதவருடைய ஆவி, இப்படிப்பட்டதான பொல்லாத பாவம் செய்யக்கூடிய எல்லா ஆவிகளையும் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? அது விலக்கி அது எரிந்து விடும். அடுத்து விசுவாசத்திலும் கற்பிலும், விசுவாசத்திலும் உன்னுடைய கற்பிலும் நீ விசுவாசிகளுக்கு நீ எப்படியா இருக்கணுமா? மாதிரியா இருக்கணும். விசுவாசத்தில் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலே ஒரு உறுதி இருக்கணும். இன்னைக்கு நம்ம எப்பவும் நமக்கு அந்த உறுதி இருக்கவே செய்யாது. சொல்லிடுவோம், நான் இந்த சபையினுடைய விசுவாசி அப்படின்னு சொல்லிடுவோம். நாங்க இந்த சபைக்கு நாங்க போறோம், நான் இயேசு கிறிஸ்துடைய விசுவாசி, இந்த சபையினுடைய விசுவாசி. ஆனால் நமக்குள்ளாக விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்ய பூரணம் படவே இல்லை. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்ல. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சிந்தை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நம் தேவனாகிய கர்த்தர் மேல் நமக்கு ஒரு விசுவாசம் நமக்குள்ளாய் கடந்து வரும். இந்த விசுவாசத்துல நம்ம உறுதி இல்லை என்று சொன்னால் நமது பூமியில எதிலையுமே நம்ம உறுதியாக இருக்க மாட்டோம். எந்த விஷயத்திலுமே நமக்கு உறுதி இருக்கவே செய்யாது. ஒரு விஷயத்துல விசுவாசத்துல உறுதி இல்லாதவன் இந்த பூமியில ஒரு காரியத்தில் கூட உறுதியாக இருக்க மாட்டாங்க. சில பாருங்க, வேலைக்கு போவாங்க, ஒரு வேலைக்கு போயிட்டு 2 நாள் போயிட்டு இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு. ஆனா நல்ல வேலையா தான் இருக்கும். ஆனா இவங்க எதிர்பார்த்தப்ப நம்ம இருக்கணும். அதுதான் இவங்க என்ன செய்யல, எனக்கு பிடிக்கல, அடுத்த ஒரு வேலைக்கு போவாங்க, அங்க போனாலும் இதே கதிதான். ஆனா கிட்டத்தட்ட எந்த இடங்களிலும் அது வேலை செய்யவே மாட்டார்கள். அங்கு இருக்குமான சுற்றி தெரிவார்கள். வசனத்தில் பாருங்க, விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கணுமா? மாதிரியா இரு என்று சொல்லி பார்க்கணும். சபை விசுவாசிகளுக்கு ஒருவருக்கொருவர் நாம் மாதிரியாக நம்ம என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். இப்ப நம்ம சொல்லுவோம், என் மகன் என்ன போலவே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு தாய் சொல்ல, என் பிள்ளைகள் எங்களை போல இருக்கணும். அது மாதிரி எங்களை மாதிரி எங்க பிள்ளைகள் வளரணும், ஆவிக்குரிய பிள்ளைகளாய், கர்த்தருக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாய் வளரணும். அதை அந்த பிள்ளைகள் வளர வேண்டும் என்றால் நம்முடைய குழந்தைகளை ஆலயத்திற்கு கூட்டிக் கொண்டு வரும்போதே நம்ம சொல்லி கூட்டிட்டு வரணும். உனக்கு நீ இருக்கிற இடத்துல தான் நீ இருக்கணும். பேனா பென்சில கையில் எடுக்கக்கூடாது, நோட்டுக்கு எதுவுமே எடுக்கக்கூடாது, அமர்ந்து இருக்கணும். பாடம் தெரியும்னா கை தட்டு, பாடம் தெரிஞ்சால் சேர்ந்து பாடு, அங்கிருந்து ஓடக்கூடாது. இதை சொல்லி நம்ம கொண்டு வரலாம் அந்த மாதிரி விசுவாசி. ஒரு தாய் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை ஆலயத்திற்கு கொண்டு வரும்போது அவங்களை அழைத்து வரும்போதே சொல்லணும், இது வேற இடம் இல்லை, இது வந்துட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வரோம், அங்க பயபக்தியோடு இருக்கணும், நடுக்கத்தோடு கூட இருக்கணும், வேத வசனத்தை வாசிக்கும், நீங்க வாசிக்கணும், வசனம் சொன்னா சொல்லணும் அப்படிங்கறதான சொல்லி நீங்க அழைத்து வாங்க. அந்த பிள்ளைகள் சரியாக நிச்சயமாக அமர்வார்கள். அங்கு விட்டு பிள்ளைகளை ஓட விடக்கூடாது. அவர்கள் ஓடுவதனாலே எல்லாருக்கும் என்ன செய்ய ஒரு இடைஞ்சலாய் காணப்படும். அதான் ஒரு மாதிரியை நம்ம என்ன பின்பற்றணும். அடுத்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நற்கிரிகளை என்ன செய்வதற்கு நீ என்ன செய்யணும்? மாதிரியா இருக்கு. முதல்ல வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நீ எப்படி இருக்கணுமா? மாதிரியா இருக்கணும். இப்ப இரண்டாவது என்ன செய்யப்படும்? நற்கிரிகளை செய்ய நீ எப்படி இருக்கணுமா? மாதிரியா இருக்கணும். தீத்துக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும். தீத்து 2:7. நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு நீ மாதிரியாக காண்பித்து, அவ்வளவுதான். அதுக்கடுத்து இன்னொரு வசனம் கூட அதுல இருக்கு. 14வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நன்மைகளை செய்ய நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக அவர் தம்மை தாமே அவர் என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்கிரியைகளை நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக இடங்களிலே வாசிக்க சொல்கிறார். அவர் பூமியிலே அவர் நன்மை செய்கிறவராக அவர் என்ன செய்தாராம்? அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பைபிள்ல கொஞ்சம் தான் ஆர்சி பைபிள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு முதல் அவர் கல்வாரி சிலுவை போறது வரையில அந்த அவங்களுக்கு அந்த அதிகாரம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஞானஸ்தானத்துக்கு முன்பதாக ஒரு கொஞ்சம் ஆண்டுகள், ஒரு 18 ஆண்டுகள் இயேசுவை குறித்து நம்ம பைபிள்ல கிடையாது. ஆனா ஆர்சி பைபிள்ல இருக்கு. அவங்க அந்த பைபிளை வாசித்து பார்த்தோம்னா, இயேசுவான அந்த நாட்களிலும் கூட அவர் என்ன செய்திருக்கிறார்? அற்புதம் செய்திருக்கிறார்.
சில சின்ன சின்ன அற்புதங்களை அவர் வேலைக்கு போற இடங்கள்ல நண்பர்களோடு பழகும் போதெல்லாம் சில அற்புதங்களை செய்வதாக அவங்க வேத வசதிகள் இருக்கு. ஆர்ச்பைப் வைத்திருக்கு, அவர் சொல்லி இருக்கிறது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சின்ன குழந்தை பருவத்திலிருந்தே அவர் எப்படிப்பட்டவராய் காணப்பட்டாராம்? நற்கிரியை செய்கிறவராய், உதவி செய்கிறதான ஒரு பிள்ளையாய் இருந்தார். தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் அவர் உதவி செய்திருக்கிறார். தன்னுடைய தகப்பன் தச்சன் வேலை செய்கிறவராக இருந்தார். தச்சன் வேலை செய்கிற தன் தகப்பனுக்கு எல்லாவற்றிலும் அவர் என்ன உதவி செய்தார். தன் தாய்க்கு அவர் உதவியாக இருந்தார். தனக்கு பிற்பாடு பிறந்ததான அந்த உடன்பிறப்புகளுக்கு அவர் இருந்தாராம். மாதிரியாக அவங்களுக்கு நற்கிரியைகளை செய்கிறவராக காணப்பட்டார். எதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறை வைக்கிறார். ஆகவேதான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நற்கிரியைகள் மாதிரி எல்லாம் சொல்லி இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு சொல்வதற்கு காரணம், இயேசு அவர் அப்படியே இந்த பூமியில வாழ்ந்தது நிமித்தமாக இயேசுவை அங்க வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். 3:8 கூட வாசிப்போம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியை செய்ய. ஆமென். பாருங்க, தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரிகளை செய்ய எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாக இருக்கணுமா? அப்ப அப்படின்னால அர்த்தம் என்ன? நம்ம தம்பி பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னாங்க, நம்ம வலதியை கொடுக்கறது இடது என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நற்கிரிகளை செய்வதிலே ஜாக்கிரதை. ஒருவருக்கு நான் உதவி செய்யணும்னா நான் தான் உங்களுக்கு அதை செய்தேன், நான் தான் உங்களுக்கு அதை கொடுத்தேன் அப்படின்னா சிலவங்க சொல்லுவாங்க. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய கூட இருக்கிற அநேக பாஸ்டர்மார் சொன்னது உண்டு. சில விசுவாசிகளை என்ன செய்வாங்க, நாங்க கொடுத்ததுதான் அது, நாங்க உங்களுக்கு அதை வாங்கி கொடுத்து இப்படி சொல்லுவோம். ஒரு நாள் நம்ம எது செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நீங்கள் நற்கிரிகளை செய்யும் போது நீங்கள் ஜாக்கிரதையோடு கூட செய்யணும். நீ ஒருவருக்கு உதவி செய்யும் போது அது மற்றவர்களுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. நீ கொடுக்கிற ஒரு அன்பளிப்பு அல்லது நீ கொடுக்கிறதான ஒரு உதவி உன்னை தவிர யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, தெரியாதபடிக்கு நீ கொடுக்க வேண்டும். அதான் நீங்க ஜாக்கிரதையாய் நீ இருக்க வேண்டும். அது நற்கிரியை செய்வதற்கு என்று சொல்லி பார்ப்போம். அடுத்து நாம் பார்க்க போறதான காரணம், கர்த்தர் காண்பித்த மாதிரியை செய்வதில் மாதிரி. கர்த்தர் காண்பித்த செய்களிலே நம் மாதிரியாய் காணப்பட வேண்டும். வசனத்தின் வாசிப்போம். எபிரேயர் 8:5 வாசிப்போம். 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கும்போது ஒரு முறை கூட வாசிப்பாங்க. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளில் சாயலுக்கும் நிழலுக்கும். ஆமென். இவர்கள் செய்ததான ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளில் காணப்படுகிறதான சாயலுக்கும் நிழலுக்கும் அது என்ன செய்திருக்கிறதா, ஒத்து இருக்கிறது. அப்படின்னா அர்த்தம் என்ன? பரலோகம் தேவன் என்ன செய்கிறது, ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. பரலோகத்திலே தேவனுடைய மகிமை 24 மணி நேரங்களும் அந்த தேவனை துதிப்பது, தேவனை ஆராதிப்பது, தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. சில நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பரலோகம் என்ன செய்யணும், திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்முடைய ஆராதனையிலே பரலோகம் திறக்கப்பட வேண்டும். இன்னைக்கு பேதுரு அவர் சிறைச்சாலையில் காணப்பட்ட போது அவருடைய சபை விசுவாசிகள் என்ன செய்தார்களா, கூடி தேவனை ஆராதித்து துதித்து அவங்க ஜெபம் பண்ணும் போது பரலோகம் அங்கே திறக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பரலோகம் திறந்து தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தூதனை என்ன செய்யறாரா, பேதுருவுக்காக அனுப்புவதை பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் பரலோகம் திறந்து தூதர்களை அனுப்பி அங்கே எங்க போகிறார்கள், சிறைச்சாலைக்கு போகிறார்கள். சிறைச்சாலையில் கிடக்கிறதான பேதுருவிடத்திலே போய் பேதுருவை தட்டி எழுப்பி அவருடைய வஸ்திரங்களை கட்டிக்கொள்ள சொல்லி பாதரசங்களை தொடுத்து என் பின்னை வா என்று சொல்லி அந்த தேவன் தூதன் அழைத்து வருகிறதை பார்க்கிறோம். அப்போ பரலோகம் திறக்கப்படக்கூடிய ஒரு ஆராதனை. அதான் சொல்வேன், நம்ம ஆராதிக்கும் போது பரலோகம் திறந்தால்தான் நம்ம பரிசுத்த ஆவியுடைய மகிமையை நாம் பெற முடியும். பரலோகம் திறக்கலனா தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பரலோகம் திறந்து தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திற்கு நம்ம கவனிக்கும் போதுதான் அந்த தேவ ஆவியானவர் நமக்குள் இறங்கி கிரியை செய்கிறது நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆகவே நம்முடைய ஆராதனையில பரலோகம் என்ன செய்யணும், திறக்கப்பட வேண்டும். பரலோகம் காண்கின்ற ஒரு ஆராதனையாய், பரலோகம் மகிமைப்படுகின்ற ஒரு ஆராதனையாய் காணப்படும். நாம நினைக்கிறோம் இங்க பூமியில தான் ஆராதனை, கிடையாது.
இங்க வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம பிராக்டிகல் பண்ணுகிறோம். தேவனை ஆராதிக்க, தேவனை துதிப்பதற்காக நாம் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது 24 மணி நேரம் நம்ம என்னதான் செய்து கொண்டிருக்க போறோம்? தேவனை துதித்து பாடி தேவனை ஆராதித்து அல்லேலூயா சொல்லிக்கொண்டே தான் நம்ம இருப்போம். ஆனா இன்னைக்கு அநேகருக்கு அல்லேலூயா சொல்ல முடியல, அந்த வார்த்தைகள் நமக்கு வருவதில்லை. ஆனால் பரலோகத்துல அந்த வார்த்தைகள் அதிகமா என்ன செய்யப்படுகிறதா, உச்சரிக்கப்படுகிறது. அப்ப பரலோகத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் பூமியில தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு மாதிரியான, பரலோகத்திற்கு மாதிரியான ஒரு ஆராதனையை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 7:44 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:44. ஒரு முறை வாசிக்கலாம். மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக கூடாரம் கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு கூட காணப்பட்டது. வனாந்தரத்திலே தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய நடத்துதல் அங்கே காணப்பட்டது. அந்த வனாந்தரத்திலே அவங்க தேவனை ஆராதிக்கவில்லை என்று சொன்னாலும் அந்த தேவனாகிய கர்த்தர் அவங்களோடு கூட என்ன செய்தார்? உலாவினார், மன்னாவை அவங்களுக்கு ஆகாரமாய் கொடுத்தார், வழிகளை ஒடுக்கினார். என்ன அவங்களுக்கு தேவைப்பட்டதோ அதை அனைத்தையும் தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு செய்யார். காரணம் என்ன? தேவனுடைய மகிமை அவர்கள் கானான் செல்லும் வரையிலும் அவங்களோடு கூட காணப்பட்டது. காரணம், மோசே ஆனவன் தேவனுடைய மகிமையை அவர் பெற்றிருந்தபடினால், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை மோசேக்குள் நிறைவா இருந்தபடினால், தேவனுடைய மாதிரியை மோசே அந்த வனாந்தரத்திலே அவன் காண்பித்தபடினால், மோசே முகாந்தரமாக ஜனங்களுக்குள்ளாக அந்த மாதிரியை கடந்து சென்றது என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய எழுதும் போது அவர் இந்த இடத்துல இப்படி எழுதுகிறதையே நான் என்ன செய்யறோம், அப்போஸ்தலன் பவுல் எழுதும் போது, லூக்கா எழுதும் போது நம்ம என்ன செய்கிறது வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதுல 1 நாளாகம புஸ்தகம் 28வது அதிகாரம், 1 நாளாகம 28 19 வாசிப்போம். 28:19. இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமான கர்த்தர் காண்பித்த மாதிரியை செய்வதிலே நாம் யாராக இருக்கணுமா? மாதிரியாய் காணப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு வேத வசனத்தின் வழியாக என்ன அவர் கற்றுத் தருகிறாரோ, எப்படி தேவனை ஆராதிக்கணும், எப்படி தேவனை தொழுது கொள்ளணும், எப்படி நாம் தேவனுக்கு நமக்குள்ளதான உறவை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அந்த மாதிரியை நாம் என்ன செய்யணுமா, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுத் தருகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து ரோமர் புஸ்தகம் 15வது அதிகாரம், ரோமர் 15:5 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு, அடுத்து ஆமா, தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏக சிந்தையாக, இயேசுவை போல நம்ம ஏக சிந்தை உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணுமா இருக்க வேண்டும். ஏக சிந்தை. ஆண்டவராகிய கர்த்தர் ஏக சிந்தை உடையவராய் காணப்பட்டார். ஆண்டவராக கர்த்தர் ஒரு மனுஷ குமாரனாக இருந்த போது அவருடைய ஏக சிந்தை என்ன என்றால், பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றுவதுதான் என்னதான் இருந்தது? ஏக சிந்தையா இருந்தது. ஆகவேதான் யோவான் புத்தகம் 3:14 வாசிக்கும் போது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அவர் என்ன செய்தாராம்? அவர் அன்பு கூர்ந்தார். அவர் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே இவ்வளவாய் அன்பு கூறுவதற்கு குமாரனாகிய கிறிஸ்து அந்த மாதிரியை அவர் என்ன செய்தாரா? அவர் வெளிப்படுத்தினார். அந்த வசனத்துல வாசிக்கும் ஏக சிந்தை அப்படின்னா பிதாவுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துக்கும் ஏக சிந்தை உண்டாயிருந்தது. அந்த மாதிரியை குமாரனாகிய கிறிஸ்து அவர் என்ன செய்தாரா? அவர் பின்பற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 4:32 வாசிக்கலாம். 4:32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும், விசுவாசிகள் எப்படி இருந்தார்களா? ஒரே கூட்டமாகவும்
ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் காணப்பட்டார்களாம். அப்ப தேவன் நமக்குள் பிரசன்னமாக வேண்டிய குடும்பத்திலே வீட்டுல ஒரு குடும்ப ஜெபம் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம குடும்ப ஜெபத்திலும் தேவனாகிய கர்த்தர் நினைச்சவர் இருப்பார். நம்ம எல்லா ஜெபங்களை விட குடும்ப ஜெபத்தை ஆண்டவர் அதிகமா என்ன செய்கிறவர், அவர் விரும்புகிறவர். குடும்ப ஜெபம் ஆண்டவர் ரொம்ப பிரியவர். நம்முடைய குடும்பம் கட்டி காக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பத்துல எல்லா நபர்களும் என்ன செய்யணும், அந்த ஜெபத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அதான் மாதிரி, தேவனுடைய மாதிரியை நாம் பெற்றுகிறோம். குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் பிறந்த குழந்தைகளை கூட என்ன செய்யணும், அந்த இடத்துல நம்ம படுக்க வச்சிடணும். ஒருவேளை நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பூனைக்குட்டி கூட இருந்தால் கூட அதை கூட என்ன செய்யணும், கொண்டாந்து அந்த இடத்துல நம்ம வச்சிடணும். அது ஒரு ஜீவன் தான், அந்த இடத்துல வைக்கணும். குடும்பமாக இருந்து நம்ம எல்லாருமாக இருந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாக இது மாறணும். அந்த வசனம் அதைத்தான் சொல்கிறது. வாசிங்க ஒரு முறை கூட. விசுவாசிகளாகிய பிரதான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே இருதயமும் ஒரே மனம். நம்ம தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கும் போதே ஒரே இருதயம் ஒரே மனம் நமக்கு என்ன செய்யணும், வேணும். நம்ம விசுவாசிகள் இன்னைக்கு பல இடங்களில் நம்ம வந்திருக்கிறோம், பல தரப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் வந்திருக்கிறோம். ஆனா நம்முடைய இருதயம் இங்க எப்படி இருக்கணுமா, ஒரே இருதயமாய் காணப்படணும், ஒரே இருதயமாய் காணப்படணும். அப்போஸ்தலர்கள் 120 பேர் அவர்கள் கூடி ஜெபித்த போது வசனம் சொல்கிறது, அவர்கள் எப்படி இருந்தார்களா, அந்த 120 பேரும் ஒருமனப்பட்டார்கள். அவர்கள் ஒரு மனமாய் 120 ஒருமனப்பட்டு தேவனை துதித்து ஆராதித்த போது தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய மகத்துவம் இறங்கி வருகிறதை இவர்கள் அல்ல, அந்நிய சாதிகள் என்ன செய்தார்களா, பார்த்தார்களா. புறச்சாதிகள் சுற்றில் இருந்ததான மக்கள் இவர்கள் எப்படி எங்களுடைய பாஷைகளை இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். காரணம் 120 பேரும் அவர் இருதயம் ஒரே இருதயமாய் காணப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய சபையில அப்படிப்பட்டதான நம்ம இருக்கிறதான 20 30 40 இருந்தால் நம்முடைய இருதயம் ஒரே இருதயமாய் இருக்கும் என்றால் தேவ பிரசன்னத்தை நம்ம எல்லாரும் உணர முடியும், நம்ம எல்லாருமே உணர முடியும். இன்னைக்கு நம்ம மாம்சத்துல தான் இன்னைக்கு நம்ம அதிகமா என்ன செய்யறோம், நம்ம ஆராதிக்கிறோம். மாம்சத்துல ஆராதிக்கிற ஆராதனை அது வீண் தான். எந்த விதத்துல நமக்கு என்ன இருக்காது, அது பிரயோஜனமே இருக்காது. ஒரு நாள் மாம்சத்துல தேவ சமூகத்தில் இருக்கக்கூடாது, மாம்சத்துல நம் தேவனை ஆராதிக்க கூட, ஆவியிலே தேவனை ஆராதிக்கணும். உலகத்துலதான் நம்ம மாம்சத்துல இருக்கலாம். உலகத்துல உலக வேலை செய்யும்போது, உலக காரியங்களை செய்யும் போது, உலக பிரகாரமான வார்த்தைகளை பேசும்போது நமக்கு இருக்கலாம். தேவனுடைய ஆலயம் என்பது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி பார்க்கிறோம். இது பரிசுத்த ஸ்தலம், தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற இடம், தேவன் நமக்கு சுகம் தருகிற, சமாதானத்தை தருகிற, நமக்கு சந்தோஷத்தை தருகிற, நம்மை ஆறுதல் படுத்துகிற, நம்மை தேற்றுகிறதான ஒரு இடம். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு ஜெபத்துல சொன்னாங்க, 18 வருடம் கூனியா இருந்த ஒரு ஸ்திரீ ஆலயத்திற்கு கடந்து வந்த நிமித்தமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்று ஆலயத்திற்கு சென்றதுனாலே அவள் கூனியா இருந்த ஸ்திரீ என்ன செய்தாளா, நிமிர்ந்து நடந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஒரு மனம் நமக்குள் இருக்கும்போது மட்டும்தான் இப்படிப்பட்டதான அற்புதங்களை, அடையாளங்களை நம்ம பார்க்க முடியும். நம்ம எல்லாம் ஒரே சிந்தையோடு ஒரே மனதோடு கூட நம்ம இருந்து தேவனை ஆராதிப்பதுதான் அந்த மாதிரி. பிதாவுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு மனம் காணப்பட்டது, ஒரே சிந்தை காணப்பட்டது, ஒரே இருதயத்தோடு கூட ஒரே சிந்தையோடு கூட இருந்தார். ஆகவேதான் பிதாவுக்கும் குமாரனுக்கு அநேக தொடர்புகள். பல நேரங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தனிமையில போய் ஜெபிக்கும் போது ஆண்டவரோடு கூட பேசினார். ஆண்டவராகிய கர்த்தர் பேசுவதை இவர் கேட்டுக்கொண்டு இருந்தார். அவர் பேச ஆண்டவராகிய கர்த்தர் என்ன இடத்தில் சொல்லுகிறாரோ அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய இருதயத்திற்கு ஒத்த ஒரு இருதயமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இருதயம் இருந்தது. அதே போல அப்போஸ்தலருடைய 120 இருதயமும் ஒரே இருதயமாய் ஒரே சிந்தையுடையவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு காரியத்தை கூட வாசிக்கிறோம். வேலை செய்கிறதில் நீங்க எப்படி இருக்கணும், மாதிரியாக இருக்கணும். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் அது 8வது வசனத்தை வாசிப்போம். பாருங்க, ஒருவரிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்த அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்லும் போது, இந்த தெசலோனிக்கே பட்டணத்திற்கு அவங்க சொல்லும் போது, நாங்கள் ஒரு நாள் வேலை செய்யாமல் இல்லை, நாங்கள் வேலை செய்து இரவும் பகலமாக பிரயாசப்பட்டு வேலை செய்து நாங்கள் என்ன செய்தோம், சாப்பிட்டோம். அடுத்த வசனம், உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல்
நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்று அப்படி சொல்லுகிறார்கள். நாங்கள் என்ன வேலை செய்துதான் நாங்கள் என்ன செய்கிறோம், சாப்பிட்டோம். நாங்கள் வேலை செய்து இரவு பகலும் வேலை செய்து பிரயாசப்பட்டு தான் நாங்கள் சாப்பிடுகிறோம். நாங்கள் அப்படி இருப்பது நிமித்தமாக நீங்கள் எங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அப்படி செய்தோம் என்று அவர்கள் சொல்கிறதை பார்க்கிறோம். 10வது வசனம் வாசிக்கலாம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் ஆமென் அல்லேலூயா. வசனம் என்ன சொல்ல, ஒருவன் வேலை செய்ய மனசு நாம என்ன செய்யக்கூடாதா, சாப்பிடவே கூடாது. வாசியது அடுத்து, நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. அடுத்து, உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்றக்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகா பவுல் சொல்லியிருக்கிறார் பாருங்க. நீங்க அநேகர் வேலை செய்யாம தான் அநேகர் சாப்பிடுறாங்க. என்ன பார்ப்போம், நிறைய பையன் நம்ம சபையில் கூட ஒரு சில தன்மார்க்க இருப்பாங்க. சொல்லி கேட்டிருக்கேன், எப்ப போனா நாளைக்கு போயிடும் பாஸ்டர், ஒரு டேட்டை சொல்லுவான். 24ஆம் தேதி போயிடுவேன், 20ஆம் தேதி போயிடுவேன், 10ஆம் தேதி போயிடுவேன். நான் சொல்லுவேன், இடா மாசம் 10ஆம் தேதி வரும், மாசம் 20ஆம் தேதி வரும்டா. இந்த மாசம் நீ இன்னைக்கு போ, அதான் உனக்கு நல்லது. இதுவரையும் நான் என்ன செய்யல, வேலைக்கு போகல. நீ அநேக இதைத்தானே செய்யணும். நம்மளால முடிஞ்ச ஒரு வேலையை நம்ம என்ன செய்யணும். இப்ப நான் ஒரு நாள் நான் சும்மாவே நான் இருக்கவே மாட்டேன். எனக்கு சும்மா இருக்க முடியாது, வீட்டுல இருக்க மாட்டேன். சாயங்காலம் 5 மணி ஆகிட்டாலே எனக்கு என்ன செய்யும், மண்டே போட்டு உடைக்கும். எங்கேயாவது போகணும், போய் ஜெபம் பண்ணணும், யாரையாவது சந்திக்கணும், ஏதாவது ஒண்ணு ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்து நான் வீட்டுக்கு வந்தா தான் எனக்கு மன நிம்மதி. அப்படி இருந்தாலுமே நான் போகலன்னா நைட்ல தூக்கமே வராது. சும்மா படுத்து எழுத வேண்டிய ஒரு தூக்கம் வராது. ஏதாவது செய்யணும் கர்த்தருக்காக. அதை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அப்படித்தான் நான் சும்மா இருந்தது கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தேவனுக்காக என்னைக்கு இந்த வேதத்தை எடுத்து அன்று முதல் இதுவரையிலும் நான் ஓய்ந்திருந்த நாட்கள் கிடையாது. பலவீனமா இருக்கும் போது கூட நான் என்ன செய்வேன், ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன். எனது கால் ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் அப்படி வீட்டுல தான் இருந்தேன். அந்த 2 வருஷமா படுக்கையில இருந்து கரெக்டா 3 மணிக்கு எழுப்பிடுவேன். படுக்கையில இருந்தே நான் படுத்துக்கிட்டே நான் என்ன செய்ய ஜெபம் பண்ணுவேன். சேர்ல உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அப்ப என்னுடைய தம்பியோட மனைவி அவங்க அவன் என்ன பார்க்க வந்து சொன்னா, பாருங்க அத்தான பாருங்க, அவரு சுகமன் கேட்டாலும் அவர் வேலையை அவர் கரெக்டா செய்யறாரு. அவர் எழுப்ப மணி கேட்டாலும் அந்த ஒரு வேலையை அவர் ஒழுங்கா செய்து தான் இருக்கிறார். எல்லாருக்காக ஜெபிப்போம். அநேக ஜெப குறிப்போட அனுப்ப சொல்லுவேன். அறிவித்தவாங்க அதற்காக நான் தொடர்ச்சியான ஜோடியர்களுக்காக வியாதிகள் இருக்கின்ற என்னை போல பலவீனமா அப்படியே தொடர்ச்சியான ஜெபம் பண்ணி கொண்டேதான் இருந்தேன். அந்த நேரம் நான் சும்மா இருக்கவே இல்லை. அதனாலதான் ஆண்டவராக கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறார். எனக்கு சில சூழ்நிலை முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நேர்த்தியா நடத்துகிறார். நம்மளால முடிந்த அளவுல நான் சோம்பேறியாவே இருக்கக்கூடாது. வேலை செய்யணும், ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்கணும். சபையில வந்தா பாருங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். தெரியும், தகுமார்களுக்கு நான் தெரியும். எப்போ வந்தாலும் சரி, சபையெல்லாம் போட்டு உள்ள தொடர்ச்சி எடுத்து கிளீன் பண்ணி நீட்டாக்கி இந்த பாய் இதெல்லாம் நான் விரிச்சாதான் எனக்கு பிரியமா இருக்கும். கரெக்டா அந்த சேரை போட்டு இதெல்லாம் செய்யணும். நான் சொல்லியிருக்க விவேக், எவ்வளவு காலம் எனக்கு இது இந்த பாயை விரிச்சு போடணும், அவ்வளவு நாளைக்கு நான் தான் போடுவேன் தம்பி. எனக்கு முடியாத பட்சத்துல நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு. இப்போ வந்து சாயங்காலம் வந்து நீங்க சொல்லுவீங்க, தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால ஆலயத்துக்கு வர முடியல. நானும் சாயங்காலம் வந்து அந்த ட்ரம்ப நினைச்சு எல்லா குடங்களையும் நான் வந்து தானே நிரப்பேன். பைப்பு போட்டு எடுத்து வச்சு நிரப்பி பாத்திரம் கழுவி அதுல தண்ணியை ஊற்றி அதுக்கும் கிளீன் பண்ணி வச்சுட்டு நேற்று இந்த போட்டிக்கு அதெல்லாம் என்ன செய்தேன், தண்ணி ஊற்றி கழுவி தொடச்சேன். ஆனா காலையில் வரும்போது அது அப்படியே தான் இருக்குது. அதுல ஒரு மாற்றத்தை காணலாம். இது செய்யணும். இது வந்துட்டு இதை நம்ம செய்யும் போது நம்முடைய வீட்டு வேலையை பாருங்க, நான் செய்வேன். என்னால முடிந்த சில வேலைகளை நான் என்ன செய்வேன், செய்யத்தான் செய்யணும். நம்ம வீட்டுகளை நம்ம வேலைகளை செய்யணும். முடிந்த வேலைகளை நம்ம செய்யணும். அப்பப்ப நம்ம செய்கிற வேலைகளை சரியா செய்யணும்னா வீடு நல்லா இருக்கும், அழகா இருக்கும். நம்முடைய பாத்திரமும் நல்லா இருக்கும், அழகா இருக்கும். சில வீட்டுக்கு போயாச்சுன்னா அந்த இது நிறைய அந்த சிங்கு நிறைய என்னதான் கிடக்கும், பாத்திரம் கிடக்கும். நேற்று பாத்திரம், காலையில பாத்திரம், மத்தியான பாத்திரம், சாயங்கால பாத்திரம். அது செய்யறதுக்கு அந்த ஒரே நேரத்தில் செய்ய எவ்வளவு கஷ்டம். அது அப்பப்போ நம்ம செய்யறது எவ்வளவு ஈஸி. இது சிலர் செய்வதில்லை. இதனால சொல்லுவாங்க, வீட்டுல வேலை செய்யணும், இவ்வளவு வேலை, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு போராட்டம். நாம செய்யக்கூடிய வேலைகளை, வீடுகளை நீங்க சரியா செய்து பாருங்க, வேலையே இல்லாத போலதான் இருக்கும் உங்களுக்கு. நீங்க எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் செய்யறதுனால உங்களுக்கு அது கடினமாகவும் அது வேதனையாக காணப்படுது. இங்க அதான் சொல்லுது, நீ வேலை செய்யணும்னா நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடவே கூடாது.
ஆமா, பவுல் சொல்றாரு, வேலை செய்யாத நீ சாப்பிட. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நாட்களில் அவங்க ஊழியம் செய்யும் போது வேலை செய்துட்டு தான் வேலை செய்தாங்க, ஊழியம் செய்தாங்க. அவங்க சொந்த பணத்துல தான் அவங்க என்ன செய்தாங்க, சாப்பிட்டாங்க, மக்கள்கிட்ட போய் வாங்க. ஆனா அடுத்த சபைகளுக்கு, அடுத்த ஊழியக்காரர்களுக்கு இந்த மக்கள் பத்திருந்த பணங்களை பிரித்து அவங்களுக்கு என்ன செய்திருக்கிறாங்க, இவங்க கொடுத்திருக்கிறாங்க. தவிர அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுடைய சொந்த பணத்துல தான் என்ன செய்யறாங்க, கடைசி வரையில் அவர் சாப்பிட்டு இருக்கிறார். அவர் நல்ல ஒரு பிரபலமான நல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அந்த 12 அப்போஸ்தலரை விட இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மிகப்பெரியதான ஒரு ஊழியக்காரர், அநேக சபைகளை ஸ்தாபித்ததான ஒரு தேவ மனுஷன். அவர் தான் உண்மையிலே அப்போஸ்தலர். இன்னைக்கு அநேகர் அப்போஸ்தலர் என்றதான பேரு போட்டிருக்கிறத பார்ப்போம். போஸ்டர்ல பார்த்தா அப்போஸ்தலர்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனா அவங்க சபையில கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றும் செய்திருக்க மாட்டாங்க. எனக்கு பிரியமான அப்போஸ்தலன் என்பது சபைகளை ஸ்தாபிக்கிறவன், மக்களை கண்டு தேவனை அறிந்து கொள்ளப்படாத ஜனங்களை பார்த்து சத்தியத்தை அறிவித்து அந்த இடத்துல சபைகளை ஸ்தாபித்து அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தவன்னா யாரு, அப்போஸ்தலனாக இருக்க முடியும். அவனுடைய உழைப்பிலே அவன் செய்கிறவன், அதான் அப்போஸ்தலன் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்கிறது. இனி ஒரு வசனத்தை வாசிக்கும். அப்போஸ்தலர்கள் புத்தகம் 20:34 வாசிக்கிறோம். 20:34. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியதற்காக இந்த கைகளை என்ன செய்ததா, வேலை செய்து சொல்றது பாருங்க. ஒருவரோட வாசகம், நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடைய கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியதற்காக இந்த கைகளே என்ன செய்ததா, வேலை செய்து பாருங்க. எனக்கும் என் கூட இருந்தவர்களுக்கும் என் கை தான் என்ன செய்தது, வேலை செய்து. பாத்தீங்களா, அது செய்யணும். நம்ம உழைப்பு ரொம்ப அவசியம். நானு உழைக்காம வீட்டுல 6 நாள் வீட்டுல கிடந்து தூங்கிட்டு நீங்க கிடக்கிற காணிக்கை வாங்கி நான் சாப்பிட்டு சொல்லிட்டா நான் யாரும் கிடையாது, ஊழியக்காரனே கிடையாது. என்ன மாதிரி ஒரு சோம்பேறி ஒருத்தரும் கிடையாது. நீங்க போடுற காணிக்கை எனக்கு நிலைக்கவே செய்யாது, அந்த காசு எனக்கு நிலைக்கவே செய்யாது. நான் எனக்கு கிடைக்கிற காணிக்கை வீணான எதிரையும் செலவு பண்ணவே மாட்டேன். சரியான விதத்துல தான் செலவு, யோசித்து தான் செலவு. ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்தாலும் கூட இந்த ஆளுக்கு இது கொடுக்கலாமா கொடுக்க கூடாது யோசித்து தான் நான் செலவு பண்ணுவேன். சிலர் வாங்கி வீசாங்க, கஞ்சா போடுறவங்க இருப்பாங்க, பீப்பி எடுக்கிறவங்க இருப்பாங்க, அதே மாதிரி சாராயம் குடிக்கிறவங்க கூட நிறைய பிச்சை எடுக்கிறவங்க இருப்பாங்க. யோசித்து தான் ஒரு செலவை செய்யணும். அது எனக்கு பிரியமானது. நமக்கு கிடைக்கிற அதுவே உங்களுக்கு கிடைக்கிறதான வருமானத்தையும் ஊதாரித்தனமா நீங்க நினைச்சு விடாது, செலவு செய்யக்கூடாது. சரியான முதலில் ஞானமாக நம்ம செலவு செய்யணும். இந்த ஞானம் இல்லாம நம்ம செலவு செய்யும் போதுதான் நம்ம கடனாளிகளாய் மாறுகிறோம். கடன் பாரம் நமக்கு நெருங்குகிறது. இன்னைக்கு பாருங்க, நமக்கு ஆடம்பரம். இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துல சம்பளம் வாங்குறவங்களுக்கும் 75,000 வாங்குறவங்களுக்கும் 50,000 வாங்குறவங்களுக்கும் 25 வாங்குறவங்களுக்கும் 10 வாங்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் 10,000 வாங்குற சம்பளம் வாங்குற நீ 1 லட்சம் வாங்குற சம்பளத்துல மாதிரி நீங்க செலவு செய்ய முடியுமா? இன்னைக்கு அப்படி 1 லட்சம் சம்பளம் வாங்குற மாதிரி இன்னைக்கு அநேக செலவு செய்யறபடினால் தான் இன்னைக்கு சுத்தி என்ன இருக்குது, கடனாளிகளாய் மாறுகிறார். நமக்கு கிடைக்கிற வருமானத்திலே இருக்கிற வருமானத்தில் கொண்டு நாம் சிக்கனமாக நம்ம செலவு செய்வோம். அதுதான் மாதிரியான ஒரு வாழ்க்கை, அதுதான் மாதிரி. நம்ம தேவனாகிய கர்த்தருக்குள்ள மாதிரியான ஒரு ஜீவிதம் எல்லாவற்றையும் காண வேண்டும். நம்முடைய நடக்கை, நம்முடைய உடைகள், நம்முடைய பாவனைகள், சகலம் அணிகிறதான உடையிலும் கூட என்ன செய்யணும், ஒரு மாதிரி இருக்க வேண்டும். உடையில ஒரு மாதிரி, நம்ம அணிகிற பேண்ட், சற்று, பெண்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறதா, இதெல்லாமே ஒரு மாதிரி. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அதிகாரம், ஒரு அங்கீகாரத்தை நாம் இந்த பூமியிலே நாம் ஸ்தாபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்திற்கு நம்ம ஒரு அடையாளமாய் மாறணும். நம்மை ஆளுகிறவர்களுக்கு நம்ம ஒரு அடையாளமாய் மாறணும். நம்மை சுற்றில் இருக்கிற மக்களுக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல ஒரு அடையாளமாய் மாறணும். அப்படி ஒரு மாதிரியை பின்பற்றணும். நான் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாங்க. 12 அப்போஸ்தலர்களும் இயேசுவை பிடிக்க வந்தாங்க. ஆனா பிடிக்க வந்தவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியுமா? தெரியாது. இயேசுதான் சொன்னாரு, நீ யாரை பிடிக்க வந்தீங்க, இயேசு என்னத்தான வந்து நான் சொல்லி வெளியில காண்பது. எல்லாருமே ஒரு போலவே இருந்தார்கள். ட்ரெஸ் அணிந்திருந்த எல்லாமே ஒரே போலதான் காணப்பட்டார். அவர்களால் இயேசுவை என்ன செய்ய முடியவில்லை, கண்டுகொள்ள முடியவில்லை. நாம் எனக்கு பிரியமானவர்களே, மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக மாதிரிகளை வைத்து போய்கிறார். அதே மாதிரியை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தார், பின்பற்றினார். அவர் தான் சொன்னார், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் சொல்லாதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்கள், என்னை பின்பற்றுங்கள். காரணம் என்ன, அவர் இயேசு கிறிஸ்துடைய அச்சு அடையாளமாய் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துடைய மாதிரியை அவர் எல்லா விதத்தினுடைய மாதிரியை பின்பற்றினபடினால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அச்சடையாளமாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக
ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல ஒரு மாதிரியின் பிள்ளைகளாய் காணப்படணும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம் அச்சடையாளமுடையதான பிள்ளைகளாய் காணப்படணும். அவன் எனக்கு பிரியமான அப்படி வாழும் போதுதான் நாம் கிறிஸ்தவர்களாய் இந்த பூமியில் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க செய்ய முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல முடியும். நமக்கு மாதிரியான வாழ்க்கை இல்லை என்றால் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு நாம் சொல்ல முடியாது. நாம் மாதிரியாய் வாழ்வோம் என்றால் எந்த மனுஷன் நம்ம ஒன்று செய்யவும் முடியாது, ஒருவரும் ஒன்று செய்ய முடியாது. நாம் ஆண்டவராகிய கர்த்தருக்கு நம்ம பிரியமாய் இருப்போம் என்றால் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில நாம் பிரியமாய் வாழ தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்கு உதவி செய்வார்.